ஒரிஜினல் டேங்கை நான் இன்றைக்கி இப்போ தாங்க பார்க்குறேன் பக்கத்தில். குட் ஈவினிங், சாரி குட் மார்னிங் சார். ஐயோ பார்த்தாலே பீதியாகுது. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வார் மியூசியம்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். போயிட்டு பார்க்கலாம். விகாஷ் சௌத்ரி. ஹரிஹரன் சார். ஹரிஹரன். So back to what I was saying. Could be us. இங்கேருந்து கிளம்பியாச்சு. பாருங்கள், இவர் தான் இந்த இதோட இன்சார்ஜ். பாய். தார் டெசர்ட்டு உண்மையிலே அமேசிங்காக இருந்துச்சு. புதுசு நல்லா இருந்துச்சு. சூப்பர்வா. இன்றைக்கி வந்து டே பார்த்தீங்கன்னா 32 நினைக்கிறேன். 32 ஆமாம், இன்றைக்கி 32 தான். சார் ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 2வது மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 9வது ஸ்டேட்டில் இருக்கோம். 8 ஸ்டேட்டு கம்ப்ளீட் பண்ணி இப்போ ராஜஸ்தானில் இருக்கோம். ராஜஸ்தானில் இன்னும் எத்தனை நாள் இருப்போங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்படியே ஒவ்வொரு பிளேஸாக பார்த்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இங்கே வந்து என்னென்னா எல்லா பக்கம் பேலஸஸ் தான் நிறையா இருக்குங்க. நிறைய பேலஸ் இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ பேலஸ் இருக்குது. அதை விட நேற்று டெசர்ட்டுங்க, அவ்வளோ என்ஜாய். என்னால் வந்து வார்த்தைகளெல்லாம் சொல்லவே முடியல. அந்த பேராக்ளைடில் போனதாகட்டும், அப்புறம் வந்து கேமல் சஃபாரி, ஜீப் சஃபாரி, இன்னொன்றும் அப்புறம் டெசர்ட்டில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். மேலே எங்களுக்கு அது ரொம்ப புதுசாக இருந்தது. நம்மளாம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி வந்து ஹில் ஸ்டேஷன்லேயே பட்ட க்ரீனியாகவே பார்த்து பழகிட்டோங்களா. அப்புறம் என்ன பீச் போவோம், பீச் போயிட்டு அந்த மாதிரி பிளேசஸ்லேயே நம்ம இருந்துட்டோம். இவ்வளோ வந்து ட்ரையான ஒரு ஏரியாவில் வந்து இருந்ததில்லை. அது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருந்தது. ரொம்ப இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் டெஸ்டினேஷன் வந்து ஒரு 370 கிலோமீட்டர் போட்டிருக்கோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டெம்பிள் இருக்குது. சரி, ஓகே, அங்கே டெம்பிள் போயிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பலான் இருக்கோம். அங்கே நைட் போய் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்தது கிளம்பிடுவோங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா காலையில் வந்து 8:30 ஆச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஜெய்சல்மீர் தாண்டிட்டோம். பட் நாங்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சா மறந்துட்டேன். நேற்று இருந்து என்னென்னா இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி கண்ட்ரோல் தான். மேக்ஸிமம் வந்து ஆர்மி தான் இங்கே எல்லாமே. சோல்ஜர்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்கிறாங்க. ஓ, பீரங்கி பேட்டில் ஆக்ஸ் அது அங்கே ஒன்று போய் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஒரிஜினல். ஓ, ரொம்ப ஓல்டு ஆட்ருக்குங்க. பழைய பீரங்கி ஆட்ருக்கு நிப்பாட்டியிருக்காங்க. என்னென்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே ஆர்மி தான். ஏன்னா இது வந்து பாகிஸ்தானோட பார்டர் பக்கத்தில் இருக்கிறாங்காட்டி இங்கே வந்து செம்மங்க நிறையா சோல்ஜர்ஸ், செக்யூரிட்டி அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. பட் வந்து டூரிசம்க்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எப்போ எங்கே வேணாலும் பார்க்கலாங்க. ஆர்மி ட்ரக்ஸு, ஆர்மி சோல்ஜர்ஸ், ஆர்மி ஜீப்ஸ் அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கலாம். பாருங்க, இங்கே வந்து பக்கத்தில் வந்து ஏர்போர்ட் இருக்குது. பாருங்க, இது எல்லாமே ஆர்மி கண்ட்ரோல் தான். ஜெய்சல்மீர் மிலிட்ரி ஸ்டேஷன் அப்படிங்கிறாங்க. பாருங்க எவ்வளோ பெருசுன்னு. வார் மியூசியம் இருக்காமா இங்கே, ஜெய்சல்மீர் வார் மியூசியம். ஓகே, அதையும் ட்ரை பண்ணிடுவோமா சார்? Sir, good evening. Good morning, sir. Vikas Chaudhary. What's your name? Hariharan, sir. Hariharan. Contact number? 97. Okay. Okay. ஓகே சார், தேங்க்யூ. என்ட்ரி போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வார் மியூசியம்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். போயிட்டு பார்க்கலாம்.
பார்த்திங்கன்னா அந்த வார் மெமோரியல் சூப்பராக இருந்துச்சுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 90s 80s வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வந்து இந்த ஜெய்சல்மேரில் வந்து ஒரு வார் நடந்திருக்கு. அந்த வாரை வந்து அதனுடைய மெமோரிஸாக இருக்கணுங்கிறதுக்காக அங்கே நடந்த வாரோட அந்த இதெல்லாமே அங்கே யூஸ் பண்ண கன்னு, டேங்க்கு, அது எல்லாமே வந்து அங்கே இது பண்ணியிருந்தாங்க. உள்ளே வந்து வீடியோ வந்து ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலோடுங்க. அதனால தான் நான் வந்து ஃபோட்டோஸாக போட்டிருந்தேன். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. மொத்தம் அதாவது இந்த வார் மட்டும் இல்லை, நம்ம கார்கில் வார் அந்த மாதிரி எல்லா வாரோட ஹிஸ்ட்ரியும் இந்த மெமோரியலில் இருக்குது. உண்மையிலே சூப்பரான பிளேஸ் தான் சொல்லணும். நம்ம வார் டேங்க்ஸ், நம்ம யூஸ் பண்ண கன்ஸ் எல்லாம் பாகிஸ்தான் ஆர்மி விட்டுட்டு போனது, அவங்க வந்து தோற்று போனப்போ யூஸ் பண்ணது, அது எல்லாமே இங்கே வந்து இப்போ வச்சுருக்காங்க. அதுவுமே நல்லா எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம். அடுத்து நாங்கள் போயிட்டு இருக்க வேண்டிய வந்து பிக்கினார் போகிறோம். பிக்கினார் போகிறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்லங்க அந்த பிளேஸ் எதுனா நியூக்ளியர் பாம் வந்து ஃபஸ்ட்டு டைம் நம்ம இந்தியாவில் வந்து ஃபஸ்ட் டைம் நியூக்ளியர் பாம் வந்து யூஸ் பண்ண இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அங்கே அதை போய் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே நம்ம வந்து பிக்கினார் போயிடலாம். பிக்கினார் போய் நைட்டு ஸ்டே பண்ணிடலான் இருக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இப்போ போக்ரானில் சொன்னோம் இல்லைங்க, அணு ஆயுத சோதனை நடத்துனது, அங்கே தாங்க நின்றுருக்கேன். பட் இங்கே எங்கேங்கிறது எங்களுக்கு தெரில. நாங்கள் அடுத்தடுத்து போக வேண்டியிருக்குங்காட்டி கிளம்பிட்டோம். இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு போக்ரான் 1ன்னு சொல்லுவாங்க. 1974 ஒரு தடவை இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது நடந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா 1998 அப்போ ஒரு சோதனை நடந்தது. அப்போ தான் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் நிறைய பேர் வந்து சயின்டிஸ்ட் எல்லாமே உள்ளே இருந்தாங்க. ஸோ அந்த அணு ஆயுதம் தான் வந்து நம்ம உலக நாடுகளே வந்து மிரட்டினதுன்னு சொல்லலாம். எல்லாருமே நம்மளை பார்த்து பயந்தது அந்த டைம் தான் அப்படிங்கலாம். இங்கே தான் அது வந்து நடந்திருக்குது. இங்கே வந்து எந்த பிளேஸ் என்னங்கிறது வந்து எங்களுக்கு தெரியல. பட் அந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோங்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லைங்களா? ரொம்ப பெரிய சந்தோஷம். போக்ரான் சரி, இங்கேருந்து ஒன்று அப்படியே நாங்கள் கிளம்பி பிகினார் போகிறோம். பிகினார் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 230 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1:40 ஆச்சுங்க. அப்படியே போயிட்டே இருக்கலாம். இந்த இடத்துல நடந்தோன்னா இந்த இடத்துல பண்ணின ஒரு ஆராய்ச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உலக நாடுகள்லேயே நம்மளை வந்து இந்தியா வந்து எப்படி சொல்ல, நம்மளை பார்த்து பயந்தது, அணு ஆயுத பட்டியலில் வந்து நம்ம வந்து இடம் பிடிச்சது எல்லாமே இங்கே நடத்தின ஒரு டெஸ்ட்டை வச்சு தான், நியூக்ளியர் டெஸ்ட்டை வச்சு தாங்க. எவ்வளோ பெருமையான ஒரு விஷயம். நான் அங்கே நிற்கிறேங்கிறது இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. ஓகே சார், பாய் சார், தேங்க்யூ. ஃபுல்லாக சாப்பிட்டாச்சுங்க. அடுத்து கிளம்பலாம். பிகினார் போகணும். அதுக்குள்ள வந்து ஆர்மி சோல்ஜர்ஸ்லாம் வந்தாங்க. அவங்க நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க. அவங்களோட பேசிட்டு கிளம்பியாச்சு. இங்கேருந்து 370 கிலோமீட்டர் காமிக்குது. 6 மணி நேரம் காமிக்குதுங்க. ஒரு மணி நேரத்துக்கு 50 கிலோமீட்டர்னா 6 மணி நேரம் கரெக்டாக போச்சு. ஆவரேஜ் கிலோமீட்டர்ஸ் 50 தான். மணி பார்த்திங்கன்னா 2:45. செம்மையாக சாப்பிட்டோம். ராஜஸ்தானி தாலி சாப்பிட்டோங்க. தாலினா இங்கே பார்த்திங்கன்னா சாப்பாடு கொஞ்சம் சப்பாத்தி வேணுங்கிற அளவுக்கு கொடுப்பாங்க. பட்டர் சப்பாத்தி கொடுப்பாங்க. அப்புறம் வந்து கூட வந்து கொஞ்சம் சாம்பார் மாதிரி, கொஞ்சம் தால், அப்புறம் வந்து இன்னொன்று நம்ம கொடுத்தது மோர் குழம்பு மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு டம்ளர் நிறையா மோர் கொடுத்தாங்க. எல்லாமே சேர்த்து ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 140 ரூபா வந்துச்சு. ஃபுல்லாக வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு. அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். என்ன போகிற வழியில் வந்து தூக்கம் வராமல் இருக்கணும். டைம் பார்த்திங்கன்னா 4:30 ஆயிடுச்சு. பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடலாங்க. இன்னொரு 100 கிலோமீட்டர் என்னமோ இருக்குது. आगे गली में गूगल पे अवेलेबल. थैंकफुल.
டயர்டாக இருந்ததா வந்து தூங்கிட்டேன். டைம் வேறு எவ்வளோ போச்சு, மொபைல் வேறு அங்கே இருக்கு, இன்னொரு மொபைல். இன்னும் 90 கிலோமீட்டர் இருக்குங்க. சரி போகலாம், போயிடும். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ரீச் ஆகிடலாம். ரெஸ்ட் எடுத்துக்கிறதா கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்போ வெயில் செம்ம வெயிலுங்க. ராஜஸ்தான் வெறித்தனமான வெயில். அப்பப்போ செம்ம வெயிலாக இருக்கு. கானியர் வந்தாச்சு. டைம் பார்த்திங்கன்னா 6:15. எப்படியோ ரீச் ஆயாச்சுங்க. வெயில் இப்போ தான் கம்மியாகவே ஆரம்பிச்சிருக்கு. இந்நேரம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்நேரம் வந்து சூரியன் மறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 6:30 போதெல்லாம் கொஞ்சம் இருட்டாக ஆரம்பிச்சிடும். அதுவும் இப்போ மழை வேறு பெய்யுதா கண்டிப்பாக இருட்டி இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், இப்போ தான் வெயில் சும்மா அப்படியே லைட்டாக இறங்கி இருக்குது. ஆனால் இன்னுமே வேர்க்குது உடம்பெல்லாம், அவ்வளோ ஹீட்டு.